இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 38, ஊழ். குறள் எண் 371. ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. மடி என்றால் சோம்பல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவருக்கு கைப்பொருளாவதற்கு காரணமாகிய ஊழான் முயற்சி உண்டாம், அத்து அழிவதற்கு காரணமாகிய ஊழான் மடி உண்டாம் என்கிறார். அதாவது ரெண்டு ஊழ் இருக்கு. நான் சொல்கிறேன், மண்ணில் உயிரினங்களும் பிற பொருள்களும் தோன்றி இருந்து மறைவதிலிருந்து, விண்ணில் ஞாயிறு திங்கள் விண்மீன்கள் முதலான கோள்களும் உடுக்களும் இயங்கி வருவது வரை இந்த உலகத்தில் எல்லாமே ஏதோ ஒரு ஒழுங்கான முறைக்கு உட்பட்டு ஆட்சி நடத்துகிறது. அந்த முறையான ஆட்சினா அதாவது வரன்முறைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆட்சினா அரசு நடத்துறது இல்லை, வரன்முறைப்படுத்தப்படுகிறது. இந்த ஆட்சியே ஊழ் எனப்படுவது. அந்த ஊழ் இருவகையானது. ஒன்று ஆக்கத்திற்கு துணையானது, இன்னொன்று அழிவிற்கு துணையானது. ஆக்கத்திற்கு துணையானது ஆகூழ் எனப்படும், அழிவிற்கு துணையானது போகூழ் எனப்படும். பொருள் சேர்ப்பதற்கு முயற்சி வேண்டுங்க. முயற்சி செய்பவர் எல்லாரிடமும் அந்த முயற்சி பொருள் சேர்வதில்லை. எல்லாரும் முயற்சி செய்வாங்க, எல்லாத்துட்டையும் பொருள் சேராது. ஆக்கத்திற்கான ஊழின் துணை இருந்தால்தான் முயற்சி பயனளிக்கிறது. பொருள் சேர்வதற்கு தேவையான சோம்பல் இல்லாமையாகிய நல்ல முயற்சி ஆகூழால் தான் தோன்றும். பொருள் சேராமல் அழிந்து போவதற்கான முயற்சி இன்மை சோம்பல் போகூழால் தோன்றும். அதாவது ஆகூழ் போகூழ். அனைவரும் இவர் கூட நம்ம கவிப்பேரரசு வைரமுத்துடைய மகன் கபிலன் வைரமுத்து கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். ஆகூழ் தான் அதுக்கு பேர் வச்சுருக்காரு. நான் வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கி புத்தக எழுத விழாவுக்கு. நமது உலக நம்ம தமிழ் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இயக்குனர் ஔவை அருள் அவர்களும், மரியாதைக்குரிய ஔவை அருள் அவர்களும், நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் மற்றும் தலைவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் அவர்களும் பேசினார்கள். அந்த புத்தகத்தை பற்றி பேசினார்கள். அவ்வளோ அற்புதமாக அதனுடைய இது இருந்துச்சு. நானும் இந்த புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஆகூழ் போகூழ். ஆகூழ் நல்ல முயற்சியை விளைவிக்கும். போகூழ் மடி, அதாவது சோம்பலாகி அது அவனுக்கு முயற்சி இல்லாமல் ஆக்கிவிடும். அதான் ஆகூழ் போகூழ் எனப்படுவது. அற்புதமாக எவ்வளவு பெரிய ஒரு 2 வரிகளை பாருங்கள். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. மடி என்பது சோம்பல். அப்போ அந்த சோம்பலை சொல்கிறார். ஆகூழ் போகூழ் 2 வரி தாங்க. எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்கள். மாணவ செல்வங்களை தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். படித்து அதன் பொருளை உணர்ந்து நீங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.